எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரலட்சுமி விரதம் 2026 எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி பெண்களுக்கு நம்ம சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறத எந்த நேரத்தில் கொடுக்கலாம், தாம்பூலத்தில் என்னென்ன வச்சு கொடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் வந்து நமக்கு எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் 21, 2026 வெள்ளிக்கிழமை வருதுங்க. நிறையா கேலண்டரில் வந்து 28ன்னு போட்டிருக்கு. ஆனால் நமக்கு 21/8/2026 தான் வந்து அந்த வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி பூஜை வந்து வழிபாடு பண்ணுவோம். அப்புறமா வந்து இந்த நாளில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வேறு எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க வந்து என்றைக்கு பண்ணலான்னா அதுக்கு அடுத்த வாரம் 28ஆம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமையில் பண்ணிக்கலாம். அப்போவும் பண்ண முடியலைங்கிறவங்க வந்து நமக்கு நவராத்திரி வரலாம், அந்த நவராத்திரியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்து கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை பண்ணலாம். வரலட்சுமி விரதம் வந்து ஒரு எளிமையான பூஜை, ஆனால் பலன் அதிகமாக இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து இது வழக்கம் கிடையாது. சில குடும்பத்தில் வந்து வழக்கமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருப்பாங்க. சில இடத்துல வந்து இது வழக்கம் கிடையாது. ஆனாலும் எனக்கு பண்ண ஆசையான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். கலசம் வைக்கணும், சாமி சிலை வச்சு அலங்காரம் பண்ணிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அப்படி தான் வச்சு மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணுன்னு கிடையாதுங்க. அந்த வரமகாலட்சுமியை நம்ம வந்து ஃபோட்டோவாக வச்சு வழிபாடு பண்ணலாம். ஃபோட்டோவாக நீங்கள் அலங்காரம் பண்ணி நல்லபடியாக அந்த மாதிரி எளிமையாக பண்ணாலும் அதே பலம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தெரிஞ்சு வருஷம் நம்ம உயர்த்திட்டே போகலாம். அதனால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தோன்னா வருஷம் கண்டிப்பாக பண்ணணும். இடையில விட்டு பண்ணக்கூடாது. இல்லை ஒரு தடவை பண்ணிவிட்டு பண்ணாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கான அருளை வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி நமக்கு தருவாங்க. இந்த வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும்னா செல்வம் வளம் பெருகும், தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். வீட்டில் எல்லா வளங்களும் நமக்கு நிறைவாக இருக்கும். இந்த பூஜை பண்ணால் அதுதாங்க எல்லாமே கிடைக்குங்கும்போது நம்ம பண்ணால் என்ன, ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. இப்போது அந்த நாளில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்குறது தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன்னா வர்ற பெண்களில் ஏதோ ஒரு பெண் மூலயமா வந்து நமக்கு மகாலட்சுமி வந்து நம்மகிட்ட தாம்பூலம் வாங்கினாங்கன்னு நமக்கு வீட்டுக்குள்ளே வராங்க, வந்து தாம்பூலம் வாங்கினாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்து அந்த நாளில் சுமங்கலிகளை அழைச்சி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க. இப்போ இந்த தாம்பூலத்தில் நம்ம என்னென்ன கண்டிப்பாக வைக்கணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சுக்கோங்க. இது கூட மஞ்சள், குங்குமம், வளையல் இவ்வளோ தான் ரொம்ப முக்கியம். பூ இவ்வளோ வந்து ரொம்ப முக்கியம். இதை மீறினா ப்ளவுஸ் பிட் வைங்க. இதையும் விட அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மருதாணி, சீப்பு, கண்ணாடி, மங்கள பொருட்கள் எல்லாம் வைக்கலாம். சாரீ இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ்னே வித்தியாசமாக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பொருட்கள்னால் வந்து இதுதான்: வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், பூவு, வளையல், மஞ்சள் கயிறு, கிழங்கு இவ்வளவும் வந்து கண்டிப்பாக கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புதுசாக வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்க கூட எளிமையாக எப்படி பண்ணலாங்கிறத வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.